அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ரொம்ப அருமையான ஒரு ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு திக்கான பாலாக முதல்ல எடுத்துக்கிறோம். 1/2 லிட்டர் பால் எடுத்து நான் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம வந்து இது ஆடை படராமல் நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். திக்கான பாலாக எடுத்துக்கிறோங்க. நல்லா பால் கிண்டிக்கிட்டே இருக்கையில் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுக்கிடுவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிடுவோம். சோள மாவுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது கார்ன்ஃப்ளவர் மாவு. இதே மாதிரி சாதாரண ஸ்பூன்லேயே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி கலக்கிக்கிடுவோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்குவோம். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் அடியில் உறைஞ்சிற மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டுக்கிடுவோம். ஊற்றும் போது நம்ம நல்லா கரைச்சிட்டு ஊற்றிக்கிடுவோம். இது அப்படியே இருக்கட்டும். பால் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். திக்கு பாலாக எடுத்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து நல்ல க்ரீம் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி பாலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஐஸ் படிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் திக்கு பாலாக எடுத்துக்கிறோங்க. நல்லா ஒரு கொதி விடட்டும். நல்லா அந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைசலை சேர்த்துக்கிடுவோம். நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைசல் சேர்த்துக்கிடலாம். ஊற்றும்போது நம்ம கரைச்ச மாதிரி சேர்த்து ஊற்றிக்கிறோங்க. இல்லைன்னா அடியில் வந்து உறைஞ்சிக்கிறோம் கார்ன்ஃப்ளவர் மாவு. கிண்டினோம்னா நம்மளுக்கு டக்குன்னு வந்து நம்மளுக்கு கூழ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா கைவிடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிக்கிடுவோம். கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் கொதிச்சோன்னே நம்மளுக்கு எப்படி கிரீம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு கொதிச்சு நம்மளுக்கு க்ரீமியாக கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். நீங்கள் கப்பு இல்லைனாக்கா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறோங்க. டேபிள் ஸ்பூனும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம வீட்டிலலாம் அரிசி அளக்கிறதுக்கு வீசம்படி வச்சுருப்போம். அந்த வீசம்படியில் தலை தட்டி ஒரு வீசம்படி சேர்த்திங்கன்னா சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா இதை கொதிக்கிற அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கிடுவோம். சர்க்கரை கரையிற அளவுக்கு காய்ச்சினா போதும். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி எல்லாமே கொதித்து க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நேரம் கொதிச்சோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெனிலா ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறேன். அதனால் நான் வந்து வெனிலா எசன்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். வெனிலா எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு வந்து விருப்பமான ஃப்ளேவரை நீங்கள் சேர்த்துக்கலாம். சாக்லேட் இருந்தால் சாக்லேட் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெனிலா தான் செய்ய போகிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். போதும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கொதிச்சது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிடுவோம். அப்படியே ஆறட்டும். ஆறுனோன்னு நம்ம இதை வந்து டப்பாவில் ஊற்றி ஐஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத பார்க்கலாம். இது அப்படியே ஆறட்டும். ஆறுனோன்னு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஆறிடுச்சு. ஆறுனா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும் க்ரீமாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கிறோங்க. எடுத்துகிட்டு நல்லா அதில் ஊற்றி விட்டுருவோம் எல்லாத்தையும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏர் டைட்டான டப்பா பார்த்து ஊற்றிக்கிறோங்க. இல்லைனாக்கா நம்மளுக்கு ஐஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஸ்டீல் டப்பா மாதிரி எடுத்திங்கனாக்கா நீங்கள் பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா சில்வர் பேப்பர் இருந்தால் மூடிக்கிறங்க. இல்லைன்னா இந்த மாதிரி டப்பாங்க இருந்தால் கூட நீங்கள் ஏர் டைட்டான டப்பா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டப்பாவில் ஊற்றி வச்சிங்கன்னா ஐஸ் மாதிரி ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு ஐஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். இதை இப்போ நம்ம 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். 3 மணி நேரம் பொறுத்து நம்ம பார்க்கலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாதி ஐஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பாதி க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வருவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா புசு புசுன்னு எழுந்திரிச்சு க்ரீமியாக கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் ஊற்றிடுவோம்.
பாதி உறைஞ்சிருச்சு பாருங்கள் நம்மளுக்கு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா விட்டு விட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் விட்டு விட்டு அரைங்க, ஒரே டைமாக போடாதீங்க. விட்டு விட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நுர பொங்கி வரும். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம மறுபடியும் அதே கப்பில் ஊற்றிக்கிடுவோம். அதே கப்பிலே நம்ம மறுபடியும் ஊற்றிடுவோம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சோடனே நுர பொங்க வருது பாருங்கள். இந்த மாதிரி நுர பொங்குற அளவுக்கு அடித்தோம்னாக்கா நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ மறுபடி நம்ம இதை அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மேலே இருக்குது பாருங்கள். இப்போ அதே மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் சென்று நம்ம பார்க்கலாம். ஃப்ரீசரில் போட்டுருவோம். நல்லா நம்மளுடைய ஐஸ்கிரீமு 8 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உறைஞ்சிருக்குன்னு. ரொம்ப அருமையாக உறைஞ்சிருக்கு. எடுத்து பார்ப்போம். ரொம்ப நல்லா க்ரீமாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணல சொல்லுங்கள் எப்படி வந்துருந்துச்சுன்னு. நீங்களும் இதே மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்துட்டு அம்மா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி ஐஸ்கிரீம் வந்துருந்துச்சுன்னு. லைக் பண்ணுங்கள், அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.